ஹலோ, வெல்கம் டு வெஜ்ஜி கார்னர். இன்றைக்கி ஒரு ரைஸ்க்கு ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறேன். ஆலூ மேத்தி, தட் இஸ் வெந்தயக்கீரை ஒரு ஃபெனுக்ரீக் லீவ்ஸ் அண்ட் பொட்டேட்டோ வச்சு ஒரு கிரேவி மாதிரி புலாவுக்கு சப்பாத்திக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி. இதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கணும். வெந்தயக்கீரையை சாப் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அது ரெண்டும் பண்ணுவோம். நீங்கள் வெந்தயக்கீரை பார்த்தீங்கன்னா மேத்தி ஒரு வெந்தயக்கீரை ஒரு ஃபெனுக்ரீக் லீவ்ஸ் as it is called ஒரு நல்ல ஆன்டிஆக்சிடெண்ட், கொலஸ்ட்ராலுக்கு டயபெட்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா அதில் கேலரிஸ் கம்மி, அண்ட் ஃபீடிங் லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு பிரெஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது தவாவில் எண்ணெய் போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இதில் சீரகம் மட்டும் போட்டால் போதும். எண்ணெய் மட்டும்தான் விட்டுருக்கேன், நெய் விடல. சீரகம் போட்டிருக்கேன், பொரிஞ்சிருது. இப்போது சீரகம் பொரிஞ்ச உடனே வெங்காயம், இஞ்சி அண்ட் பூண்டு, நீங்கள் வேணும்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் அதில் போட்டு வதக்க போகிறேன். இப்போது இதில் ஒரு ஸ்மால் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போடுங்க, சீக்கிரம் வதங்கிடும். இப்போது நல்லா வதங்கிடுது வெங்காயம். இப்போது 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 தக்காளியும் இதில் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு தக்காளி வேண்டான்னா டொமேட்டோ பியூரியும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி உங்களோட சுறுசுறுப்பை பொறுத்து இன்றைக்கி எனக்கு பியூரி பண்ண வணங்கல, ஸோ டிரெக்டாக தக்காளி யூஸ் பண்ணுறேன். நான் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா நல்லா மேஷ் ஆகிடும் தக்காளி. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் சிம்மரில் பண்ணிவிட்டேன். நல்லா வதங்கி போச்சு தக்காளி. பட் இதோட கூட உங்களுக்கு பியூரி ஃபார்மில் இருந்தால் பெட்டராக இருக்கும். இப்போது இதில் ட்ரை மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ண போகிறேன். மஞ்சப்பொடி, சில்லி பவுடர், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சில்லி பவுடர், தனியா பவுடர் அண்ட் கொஞ்சம் சீரக பவுடர். இது எல்லாத்தையும் வதக்கிட்டு பார்க்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இது 2 மினிட்ஸ் வதங்கிடுது. இப்போ கட் பண்ணி வாஷ் பண்ணி வெந்தயக்கீரையை நான் வடிகட்டி வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ண போகிறேன். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் எனக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணியிருக்கேன். லைட்டாக பாயில் வர ஆரம்பிக்குது. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது பாயில் வந்த உடனே மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மர் பண்ண விட்டால் ரெடி ஆகிடும். 5 மினிட்ஸ் சிம்மர் ஆகிட்டு பார்க்கலாம். இப்போது நல்லா சிம்மர் ஆகிடுத்து. ஒரு 5 மினிட்ஸ் சிம்மர் ஆக விட்டுட்டேன். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். முதல்ல கீ போடாதனால ஒரு blob ஆஃப் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரோட்டி, நான், புல்கா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். புலாவ், ஜீரா ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஜீரா ரைஸோடு சர்வ் பண்ண போகிறேன். யம்மி அண்ட் டேஸ்டி ஹெல்த்தி ஆலூ மேத்தி ரெடி. இன்றைக்கி அதுக்கு சைட் டிஷ் ஜீரா புலாவ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ.